வெல்கம் டு த சேனல். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஈவெண்ட் ஆர்கனைசர் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது காளையை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கும் சேம் சைட்டு தான் jallikattu.tn.gov.in. ஸோ இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இந்த போர்ட்டல் அக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லாகின் வேணும். ஸோ லாகின் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், இல்லைனா சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களோட நேம் என்டர் பண்ணுங்க. நேமை என்டர் பண்ணிட்டு இங்கே யூசர் டைப் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். புல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது காலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா புல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, அதாவது ஜல்லிக்கட்டு போர்ட்டலில் அக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சேம் சைட் போயிட்டு இங்கே சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு, நீங்கள் அங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது புல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ் இப்படி தான் இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேஜ், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கணும். அதுவும் ஈவெண்ட் ஆர்கனைசருக்கு அவங்களுக்கு ஒரு டேட்டா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க ஒரு டேட்டா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அவங்க ஒரு டேட்டா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சைன் அப் பண்ணும்போது என்னவா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்றத கிளியராக சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் புல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதே தான். உங்களோட உரிமையாளர் பெயர் என்டர் பண்ணுங்க. காலை உரிமையாளர் பெயரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. அப்புறம் மொபைல் நம்பர், அவங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உரிமையாளரோட ஆதார் நம்பர், என்டர் பண்ணுங்க. அப்புறம் அவங்களோட டோர் நம்பர், அவங்க என்ன வில்லேஜ், ஸோ எந்த வில்லேஜ், உரிமையாளரோட வில்லேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ அவங்களோட வட்டம், என்ன வட்டமோ அந்த வட்டம் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பின்கோடு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இங்க அப்லோட் பண்ணணும். ஸோ உரிமையாளருக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் காளையோட இனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காளையோட இனம் 3 தான் கொடுத்துருக்காங்க. காங்கேயம் அப்படின்னு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா நேட்டிவ் நான் டிஸ்கிரிப்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காளையோட வயது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வயதை இங்கே என்டர் பண்ணுங்க. அவங்களோட பல்வரிசை செட்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பல்வரிசை செட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இங்கே இங்கே என்டர் பண்ணுங்க. ஸோ காளையோட வலது கொம்பின் நீளம் அது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வலது நீளம் உங்களுக்கு ஃபீட்டு இல்லாட்டினா சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்டர் பண்ணலாம். சென்டிமீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் நீளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம், என்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இடது கொம்பின் நீளம் எவ்வளவு அப்படின்றத இங்கே என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதை இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் காளையோட உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ காளையோட உயரம் அடி இல்லைன்னா சென்டிமீட்டர். ஸோ இதை ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் காளையோட நிறம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காளையோட நிறம் நீங்கள் காளையோட நிறம் என்ன நிறம் அப்படின்றத என்டர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் காளையின் அடையாளங்கள், உங்கள் காளைக்கு ஏதாவது அடையாளம் இருக்குது அப்படின்னா அதை இங்கே என்டர் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. எதுவுமே ஆப்ஷனல் கிடையாது, எல்லாமே கம்பல்சரி என்டர் பண்ணி ஆகணும்.
ஸோ இங்கே வந்து காளையோட அடையாளங்களை வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் டிஸ்பென்சரி கால்நடை மருந்தகத்தினோட பெயர் கேட்டிருக்காங்க. உங்க ஏரியாவில் உள்ள கால்நடை மருந்தகத்தின் பெயர், அதாவது எந்த ஏரியாவில் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தடுப்பூசி விவரங்கள், உங்களோட வேக்சினேஷன் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், அந்த காளைக்கோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி மேனுவலாக இருக்கும்போது எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் இதுலேயே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவல் ப்ராசஸ் அப்படியே ஆன்லைனுக்கு போகுது, அவ்வளோதான். இது நம்ம நீங்கள் ஜல்லிக்கட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து மருத்துவ சான்றிதழை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காளையோட படம், உரிமையாளர் மற்றும் உதவியாளர். ஸோ மூணு பேருமே சேர்ந்து காளை உரிமையாளர், காளையோட உதவியாளர். ஸோ எல்லாருமேட ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உரிமையாளரோட உதவியாளரோட பெயர், காளை உதவியாளரோட பெயர் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டுட்டு அவங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டீட்டெயில் எல்லாமே கம்பல்சரி, புல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எல்லாமே கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க, எதுவுமே ஆப்ஷனல் கிடையாது. ஸோ இங்கே கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் வந்து இது வந்து எதுவுமே ஊக்க மருந்து கொடுக்கல, துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் புல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஐடியை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் ஏதாவது நடந்துனா கூட அந்த ஈவெண்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் வேறு எங்கேயாவது வேறு எந்த ஏரியா தமிழ்நாட்டில் வேறு எங்கே நடந்தால் கூட இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிக் ஐடி வந்துடும். ஸோ இதுக்கப்புறமே இன்னும் ப்ராசஸ் முடியலை. ஸோ இந்த ரிஜிஸ்டர் இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாட்டின காளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட காளை வந்து நாட்டின காளைனா எஸ் கொடுத்துருங்க. நோனா நீங்கள் வந்து நாட்டின காளை மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட காளை வகை வந்து நாட்டின காளையாக இருந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கே ஈவெண்ட் டைப்பு, அதாவது உங்கள் காளை வந்து இந்த 4 கேட்டகரியில் எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஜல்லிக்கட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஜல்லிக்கட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து இங்கே வந்துடும். ஏன்னா இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொசீடிங்ஸ் இல்லைன்னா ஜிஓ கொடுத்த இடம் மட்டும்தான் இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த சைட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஜிஓ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஓ கொடுத்துருவாங்க. ஜிஓ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். ஒன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட டீட்டெயில், அதாவது எங்கே நடைபெறுது, என்னைக்கு நடைபெறுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். அப்புறம் இங்கே டீட்டெயில் உங்களோட காளை உங்கள் காளையை தேர்ந்தெடுக்கும். ஸோ இங்கே வந்து உங்களோட என்ன காளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் புல் கொடுத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு, இங்கே வர ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து காளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே 3வது ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்டில் காளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும், காளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.